என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிலையில் இனி 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கற்பது கட்டாயமாகிறது. இப்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கட்டாயமாக மும்மொழிகள் கற்பது சில பள்ளிகளில் மட்டுமே நடைமுறையில் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரையின்படி நடப்பு கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழிகள் கற்பதை கட்டாயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிபிஎஸ்இ அதிகாரிகள் கூறுகையில், தேசிய கல்விக் கொள்கைப்படி 3 மொழிகள் கற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதில் 2 இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். 3வது வெளிநாட்டு மொழியாக இருக்கலாம். 2026-27 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பிலிருந்து இது தொடங்குகிறது. அதன் மூலம் ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது 2 இந்திய மொழிகளை கற்கும் நிலை உறுதி செய்யப்படும். நடப்பு கல்வியாண்டு முதல் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு என்ற 2 நிலைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக ஸ்டாண்டர்ட் பாடத்திட்டத்தை படித்து 80 மதிப்பெண்களை கொண்ட 3 மணி நேர பொதுத் தேர்வை எழுத வேண்டும். மேம்பட்ட திறன் விரும்பும் மாணவிகள் அட்வான்ஸ்டு நிலையை தேர்வு செய்யலாம். அது 25 மதிப்பெண் கொண்ட ஒரு மணி நேர தனி தேர்வாக இருக்கும். மொத்த மதிப்பெண்களில் அட்வான்ஸ்டு தேர்வின் மதிப்பெண்கள் சேர்க்கப்படாது. 50% அல்லது அதற்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு அது தனியாக மதிப்பெண் பட்டியலில் குறிப்பிடப்படும் என்று சிபிஎஸ்இ அதிகாரிகள் தெரிவித்தனர்.